நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கல்லில் எப்படி ஸ்டிக்கர் பண்ணி கலரிங் எப்படி கொடுக்குறது, பெயிண்டிங் கலர் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் பிளாஸ்டிங் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இதுமாதிரி கலரிங் கொடுக்கணும். டபுள் கலர் டிஎம்கே கலர் இது. இந்த கலர் எப்படி பண்ணுறாங்க அப்படியே லைவாக உங்களுக்கு டெமோ போயிட்டுருக்கு. நான் ஸ்பீட் பண்ணிக்க வீடியோ சின்னதாக பண்ணான்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் பார்த்து இதுமாதிரி ஒயிட் பெயிண்டிங் அப்படியே ஃபுல்லாகவே எல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் அப்படியே ஒரு ஆற விட்டுட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கலர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கலரிங் அப்படியே கடற்கரை பண்ணி விட்டு அதுக்கும் இன்னும் அதுக்கும் டைமிங் கொடுத்து ஆற விட்டணும். கல்லுனா எடுத்தோன்னா அப்படியே டக்குன்னு ரெடியெல்லாம் பண்ண முடியாது. இது மாதிரி ஸ்டெப்பாக பண்ணால் தான் கல் பக்கா ஃபினிஷிங் வரும். இது முடிஞ்சோடனே கரெக்டாக இந்த அளவுக்கு கலரிங் எல்லாமே கொடுத்துட்டு இதை லாஸ்ட்டு முக்கியமான ப்ராசஸிங்க ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணுறது. இந்த ஃபைனல் ஃபினிஷிங் அப்படியே பார்த்துக்கலாம் நீங்கள். அவ்வளோதான் ஃபுல்லாக ஃபினிஷிங்கு. இதுதான் ஃபுல் அவுட்புட்டு. இது மாதிரி தான் ஒரு கல் ரெடி பண்ணிட்டு எல்லாமே அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு டெமோ தான் உங்களுக்கு. நான் பண்ணுற ஒர்க்கு உங்களுக்கு காமிக்கிறது தான் பண்ணியிருக்கோம். இது மாதிரி கல்வெட்டு எல்லாம் தேவைப்பட்டால் நம்ம வேலூர் மாவட்டம் பள்ளிக்குண்டாவில் இருக்க சன்னாசி நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்கள். வீடியோவில் நம்பர் கொடுக்குறோம். ஓகே பாய். இது மாதிரி நல்ல வீடியோ மீட் பண்ணலாம்.